வணக்கம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல பிரித்தெழுக கொடுத்துட்டு அதை எப்படி சேர்த்தெழுகலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட் தமிழ்ல. சோ நம்ம நம்பர் படி நான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொன்றுமே நம்பர் படி ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு நான் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, 2 கூட்டல் ஆண்டு அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம எப்படி சேர்த்து எழுதலாம்? 2 ஆண்டு அப்படின்னு சொல்லி சேர்த்து எழுதக்கூடாது, ஈராண்டு அப்படிங்கறதான் கரெக்ட். ஓகேவா? அதே மாதிரி பாருங்க, 1 கூட்டல் புத்தகம், ஒரு புத்தகம் தான் வரணும். ஓகே. 2 கூட்டல் சட்டை, இரு சட்டை. 3 கூட்டல் இலை, மூவிலை. 4 கூட்டல் படை, நாற்படை. 5 கூட்டல் 1000, 5000. 5000 போடக்கூடாது, இது ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க, பட் அதை நீங்க போடக்கூடாது. 5000 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? 6 கூட்டல் படை, அறுபடை. 6 படைன்னு போடக்கூடாது, அறுபடை தான் சரியான ஆன்சர். ஓகே. 7 கூட்டல் இசை, 7 இசை. ஓகே. 3 கூட்டல் கனி. இதுக்கு என்ன எப்படி பிரிச்சிடலாம் அப்படின்னு நீங்க கமெண்ட்ல சொல்லணும். ஓகேவா? சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அப்பதான் இன்னும் நிறைய வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஓகே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. முடியாதது ஒன்றுமே இல்லையே, படியாக்கலாம் தனிகளின்